ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் எஸ்ஆர்பி கெனல்ஸ். நான் வந்து போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பப்பீஸ் ஒரே வீடியோவில் நிறைய பப்பீஸ் கொண்டு வந்திருந்தேன். ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி கொண்டாங்க அப்படின்னா நம்ம அதை செலக்ட் பண்ணி நமக்கு என்ன ப்ரீட் தேவையோ அதை செலக்ட் பண்ணி எடுக்கிற நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோலையும் பப்பீஸ் நிறைய ப்ரீட் பப்பீஸ் கொண்டு வந்திருக்கேன். அதே மாதிரி ரேட்டும் ரொம்ப கம்மியான பப்பீஸும் கொண்டு வந்திருக்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து லேப் பப்பீஸ் பார்த்துக்கலாம். லேப் பப்பி பாருங்கள். நான் வந்து லேப் பப்பியும் ரேட் வந்து ரொம்ப கம்மியாகவே கொண்டு வந்திருக்கேன். எங்கள்கிட்ட வந்து இப்போ ரெண்டு ஃபீமேல் அப்புறம் ஒரு மேல் பப்பி இருக்குது. மேல் பப்பி வந்து 6500, ஃபீமேல் பப்பி வந்து ஜஸ்ட் 4000 தான் கொடுக்குறேன். கரெக்ட் தாங்க. ரேட் வந்து ஜஸ்ட் 4000 தான். பாருங்கள், நல்ல குவாலிட்டியான பப்பி, நல்ல ஹெட்டு, கட்ட டெய்லு. இந்த பப்பி வந்து பார்த்தீங்கன்னா 35 டேஸ் ஆச்சு. இதுக்கு என்ன ஃபுட் கொடுத்துட்ருக்கோங்க பார்த்தீங்கன்னா பெடிகிரி ப்ரோ ஸ்டார்டர் தான் கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் வந்து 2 டைம் டிவார்ம் பண்ணியாச்சு. நீங்கள் எடுத்து வாங்கி வேக்சினேஷன் போட்டு வளர்த்துக்கலாம். இதோட ரேட் நான் மறுபடியும் சொல்லிடுறேன். மேல் வந்து 6500, ஃபீமேல் வந்து 4000. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லாசாப்ஸோ பப்பி தான். நல்ல பக்க குவாலிட்டியான லாசாப்ஸோ பப்பி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், இது ஆக்சுவலாக ஒரு இதிலே சொல்லியிருப்பேன். நான் வந்து இது வரைக்கும் நிறைய லாசாப்ஸோ எடுத்திருக்கேன். ஆனால் இந்த குவாலிட்டியில் எடுத்ததில்லை. நம்ம நார்மலாக நல்ல குவாலிட்டி லாசாப்ஸோ கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிட்ஸு பப்பி மாதிரியே இருக்கும். அதோட கோட்டிங் இருக்குது. நான் வந்து சிட்ஸு பப்பி சில பப்பி கொடுத்துருக்கேன். அதுக்கே இந்தளவு கோட்டிங் இருந்ததில்லை. இங்கே நிறைய பார்த்துருக்கேன். சிட்ஸே இந்தளவு கோட்டிங் இருக்காது. இது லாசாப்ஸோ பப்பிக்கே சிட்ஸு பப்பியோட அதிகமாக கோட்டிங் இருக்குது. நீங்கள் பாருங்கள், நீங்கள் சும்மா அந்த வீடியோவில் பக்கத்தில் பார்த்தீங்கனாலே தெரியும் என்ன கோட்டிங் இருக்குன்னு. டபுள் புஷ் கோட்டு, நல்ல கோட்டிங் உள்ள பப்பி, நல்ல குவாலிட்டியான பப்பி இது. இதோட ரேட் நான் சொல்லிடுறேன். மேல் பப்பி வந்து 4000, அந்த ஃபீமேல் பப்பி வந்து 3500 வச்சு கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு என்ன ஃபுட் பார்த்தீங்கன்னா பெடிகிரி ப்ரோ ஸ்டார்டர் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதே கண்டி பண்ணிக்கோங்க. இந்த பப்பி வந்து 43 டேஸ் ஆச்சு. நான் வந்து 2 டைம் டிவார்ம் பண்ணியாச்சு. நீங்கள் வாங்கி வேக்சினேஷன் போட்டுட்டு அப்புறமா டிவார்ம் பண்ணிக்கிட்டா போதும். மறுபடியும் அதோட ரேட்டை சொல்லிடுறேன். மேல் வந்து 4000 rupees அண்ட் ஃபீமேல் வந்து 3500. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பொமேரியன் பப்பி. நல்லா டாய் ஃபேஸான பொமேரியன் பப்பி. சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக வரும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில பொமேரியன் கொஞ்சம் ஹைட்டாக வரும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் சின்னதாக வரும். டாய் பொமேரியன் கிடையாது, டாய் ஃபேஸ் பொமேரியன். நான் மறுபடியும் சொல்லுவேன், டாய் பொமேரியன் கிடையாது, டாய் ஃபேஸ் பொமேரியன். பாருங்கள், பப்பியோட குவாலிட்டி பாருங்கள். நீங்கள் அந்த ஃபேஸ்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ ரவுண்டாக கட்டையாக சின்னதாக இருக்குது பாருங்கள். டாய் ஃபேஸ் பொமேரியன். இந்த பப்பி வந்து பார்த்தீங்கன்னா 33 டேஸ் ஆச்சு. இதுக்கு வந்து 2 டைம் டிவார்ம் பண்ணியாச்சு. ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெடிகிரி ப்ரோ ஸ்டார்டர் தான் இதுக்கும். இதோட ரேட் நான் சொல்லிடுறேன். மேல் வந்து 3500, ஃபீமேல் வந்து 2500. எப்போவுமே நம்ம கொடுக்குற அந்த கம்மி ரேட்டு தான் 2500. அதுக்கப்புறம் அதை விட கம்மியாக கிடைக்காதான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அக்யூரிங் குவாலிட்டி பப்பீஸ் வரும் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து 1500 கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குவாலிட்டி வராது. நம்ம எடுத்து வரக்கிறது கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த பப்பீஸு. ரேட் வந்து ஃபீமேல் வந்து 3.5, மேல் வந்து 3.5, ஃபீமேல் வந்து 2500 வச்சு கொடுத்துட்ருக்கோம். ஆக்சுவலாக நான் போன வீடியோவில் வந்து காக்கஸ் ஸ்பேனியல் போட்டிருந்தேன். ஜஸ்ட் 5000 rupees போட்டிருந்தேன். அப்போ வந்து அது உடனே சேல் ஆகிடுச்சு. நம்ம நீங்கள் வெளியில் ரேட் விசாரிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், 10, 15 அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. நம்ம 5000 போட்டிருந்தனால உடனே சேல் ஆகிடுச்சு. இதில் 3 பப்பி தான் இருந்துச்சு. அது வந்து உடனே சேல் ஆகிடுச்சு. ஸோ அதனால காக்கர் ஸ்பேனியல் பப்பி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆனால் வந்து அந்த ரேட்டு கிடைக்காதனால நிறைய பேருக்கு இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நல்ல பக்கா குவாலிட்டியான காக்கர் ஸ்பேனியல் பப்பி. இந்த பப்பியோட சைஸை நீங்கள் பாருங்கள். இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் காதோட லென்த்து அந்த இதெல்லாம் பாருங்கள், கோட்டிங்லாம் பாருங்கள். நான் வந்து அதே ரேட்டில் கொண்டு வரணுக்காண்டி கொண்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாக இதில் வந்து என்கிட்ட 2 காக்கர் ஸ்பேனியல் பப்பி இருக்குது. அதில் ஒரு பப்பி வந்து ஹெவி சைஸாக இருக்குது. அது வந்து 6000 இந்த பப்பி. இன்னொரு காக்கர் ஸ்பேனியல் பப்பி இருக்குது. அது வந்து 5000 கொடுக்குறேன். நான் போன வீடியோவில் என்ன ரேட்டு கொடுத்தனோ அதே ரேட்டு தான். பப்பி பாருங்கள், அவ்வளோ ஹெவியாக இருக்கும். இதுக்கு வந்து அவங்க ராயல் கேனின் தான் ஃபீட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இவ்வளோ சைஸாக இவ்வளோ ஹெவியாக இருக்குது. ஆக்சுவலாக உண்மையாக சொல்ல போனால் அவங்க வந்து அந்த 5000 அதிகமாக தான் ராயல் கேனின் ஃபீட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க அந்த நிறைய ரேட் கேட்டுருந்தாங்க. ஸோ வந்து பப்பி மூவ் பண்ண முடியல. நான் வந்து எப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ் கொஞ்சம் கம்மியான ரேட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் கொஞ்சம் ரேட் கம் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இதோட ரேட்டு நம்ம மறுபடியும் சொல்லி, இந்த ஹெவி சைஸ் பப்பி வந்து 6000. இன்னொரு பப்பி இருக்குது. இந்த காக்கர் ஸ்பேனியல் பப்பி வந்து 5000 தான். ரேட் மறுபடியும் சொல்லேன், 6000. இது வந்து 5000. ரெண்டுமே ஃபீமேல் பப்பி தான். இதுக்கு வந்து என்ன ஃபுட் கொடுத்துட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ராயல் கேனின். நம்ம ராயல் கேனின்னா கடைசி வரையும் கண்டிப்பாக பண்ணணும்னா அப்படி கிடையாது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ராயல் கேனின் பெடிகிரிக்கோ உங்கள் ஹோம் ஃபுட்டுக்கோ நீங்கள் மாறிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும்